எங்கள் அம்மா இப்போ வாஞ்சிபாத் செய்ய போகிறாங்கன்னா வழக்கம் போல் நான் தான் வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா பாதி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க. நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். ஓகே, வாங்கிபாத் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா தான் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் கடலைப்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சின்ன சீரகம், ஒரு 4 வெந்தயம், 2 வரமிளகா, ஒரு காஷ்மீரி மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் பல் ஒரு 4 பல், அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது போல சீரகம் அம்மா, கடுகு. இப்போ நம்ம சீரகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கார்டனில் காய்ச்சது. ஸோ இந்த கத்திரிக்காயோட கலர் பார்த்தீங்கன்னாலே டார்க் வைலட் கலர், செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த கத்திரிக்காவை கொண்டுட்டு வந்ததுலேருந்து நான் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவான டிஷ்ஷு, புது டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு டார்க் வைலட் கலரில் கத்திரிக்காய். நாங்கள் ஏற்கனவே ஃப்ரையும் செஞ்சு பார்த்தோம், செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வாங்கிபாத் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிபாத் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன பிரமாதம், இது கூட தாத்தா வீட்டு முன்னாடி கொஞ்சம் வந்து செடி நட்டு வச்சுருப்பாங்க. அங்கே வந்து எனக்கு கீரையிலேருந்து எல்லாமே பறிச்சு கொண்டு வருவாங்க. எனக்கு வந்து அதனாலே அம்மா வந்து ஊருக்கு யாருக்கு போனாலே எனக்கு வந்து பிடிக்காது. ஊருக்கு போனால் என்ஜாய் பண்ண நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கீரையாக நிறையா பறித்து கொடுத்துருவாங்க. எங்கள் தாத்தா எப்போ பாரு வந்து கீரை பறித்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாளில் டெய்லியுமே வந்து அந்த கீரையை வச்சு தான் சமைப்பாங்க. இன்றைக்கி கூட வந்து சைட் டிஷ்க்கு எங்கேயும் கீரை வச்சுருந்தாங்க. இந்த இருக்குது. இது என்ன கீரைமா? பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையா? இப்படி இருந்தால் கீரையே எனக்கு பிடிக்காம போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கத்திரிக்காயும் பிடிக்காமல் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வாரத்தில் வந்து 2 times செஞ்சுருக்காங்க. இது ஓகே. ஆனால் கீரை வந்து வாரத்தில் டெய்லியும் செய்கிறாங்க. என்ன பண்ணேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவோட வைலட் கலர் மேஜிக் மாதிரி காணாமல் போயிடுச்சு. ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம் சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை கிண்ட வேணான்னு அம்மா சொன்னாலும் எனக்கு வந்து கை முணுன்னு இருந்துச்சு. அதனால் வந்து கிண்டிக்கிட்டேன். இப்போ அம்மாவே வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கேமராமேன்னாலே ஏதாவது வேலை கொடுப்பாங்க. இப்போ தண்ணி பிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சட்டியில். அதில் புளி வேறு இருக்கு. ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துரு வரணும். லைட் பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சன்லைட்லாம் அந்த செம்மையாக இருக்குமா? ஒரு மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எங்கள் அம்மா வந்து ஆக்கிட்டாங்க. இந்த அல்வாலாம் சட்டிக்குள்ளே ஒட்டி ஒட்டி சுரண்டு வரும்ல, அது மாதிரி வந்து ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி சுரண்டு வருது.
மசால் வாசனை தான் அடிக்குது, ஆனால் ஸ்மெல்லு சூப்பராக வந்துருக்கு. அந்த மசால் இதுவுமே இந்த மசாலா அடிக்க ஃபேக்ட்ரிக்கு போனோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி. இப்போ நம்ம வேக வச்சுருக்க ஒயிட் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளையாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் மசாலா போட்டு புரட்டும் போது அப்படியே வந்து கலர் சூப்பராக மாறிடும். இப்போ நம்ம ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட வாங்கிபாத் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபைனல் டச்சுக்கு நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாங்கிபாத் ரைஸ் ரெடி. இது கூடவே நீங்கள் அப்பளம், வத்தல் பொரித்து வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.